ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பூரணப்போலி தான் பார்க்க போகிறோம். உகாதி வேறு வரப்போது மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் பூரணப்போலி செய்வாங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேபி பிகினராக இருக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூட செய்யலாம். பூரணப்போலியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் எந்த பூரணம் வச்சு வேணாலும் செய்யலாம். நிறைய பேர் பொட்டுக்கடலை பூரணம், தேங்காய் பூரணம், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ பூரணம், ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் போலிஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் பிளேலிஸ்ட்டு தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா போலி வெரைட்டிஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த பூரண போலி செய்யணும்னு நினச்சிங்கனாலும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சால் கூட ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இதே மாதிரி ஃப்ளஃபியாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதுனா கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு கூட ஊற வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ அது ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் மேலே சலடை வச்சுக்கோங்க. அதில் மைதா இல்லைனா கோதுமை மாவு, நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்புன்றது 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்கிறீங்கன்னா நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் சில நேரம் கட்டி ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் சளிச்சிட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டான மாவாக கிடைக்கும். இப்போ ஒரு சிட்டியை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நீங்கள் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நெய்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதை கட்டி அங்கங்கே இருக்கும். நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவை ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் போலி ரெசிபிலாம் போடும்போது நல்லா இடிகள் வச்சு நான் அடித்து காமிச்சிருப்பேன். இடிகளை வச்சு நீங்கள் பிசைகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கையிலே நல்லா அடிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி ரெடி ஆன பின்னாடி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊறணும். அப்படின்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதிகபட்சம் ஊற வைக்கிறதா இருந்தால் 4 to 5 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஊற வைக்காமே கூட சீக்கிரம் செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ மாவு நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பருப்பு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இது நான் 1 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு குக்கரில் மாற்றிக்கோங்க. இப்போ குக்கரில் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உப்பு மஞ்சத்தூள் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் போடலை. ஜஸ்ட் பருப்பை மட்டும் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு நீங்கள் வச்சா போதும். உங்களுக்கு ரொம்ப மலர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 விசிலுக்கு வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சலடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் தண்ணியை மட்டும். இப்போ பருப்பை மட்டும் தனியாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு பருப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க. எப்போவுமே வெல்லம் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல் மண் தூசி ஏதாவது இருக்கும். அதனால் நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் பவுடராகவே நல்லா க்ளீனாகவே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் பூரணம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜாதிக்காய் பவுடர் வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் சோம்பு தட்டிலாம் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து நீங்கள் சுக்கு பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கூட இந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம். நான் மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் மொத்தமாக கிண்டி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் மட்டும் கிண்ணா போதும். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டிங்கன்னா மொத்தமாக கிண்டுறது தான் வேலையாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே மொத்தமாகவே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க.
பூரணம் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரும்போது 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து திக்காகி வரணும். பூரணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு உங்களுக்கு வந்து எடுத்தால் உருட்டுற அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா வெல்லம் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நல்லா கெட்டிப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரெடியான பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக உருட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலி மாவு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து அடித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து மேலே எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல அந்த எண்ணெயோடய சேர்த்து நல்லா கையிலே வந்து நல்லா அடித்து பிசைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம மாவு பிசையும் போது எண்ணெயாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அடித்து பிசைய பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து உள்ளுக்கு வந்து அப்சர்வ் ஆகிக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வந்து எண்ணெய் அப்சர்வ் ஆயிடுச்சு. கையில் பாருங்கள் ஒட்டவே இல்லை. இப்போ வந்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு கரண்டியில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கரண்டியில் எடுக்கும் போது எல்லா உருண்டைகளும் கரெக்டான சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதே கரண்டியில் தான் வந்து நான் ஃபுல் பூரணத்தையும் எடுக்க போகிறேன். ஸோ வந்து அந்த கரண்டி அளவு பொறுத்து நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை வந்து ஒரே சைஸில் வரும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு போலி பெருசாக வேணும்னா பெருசாக உருண்டையை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போலி சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்ன உருண்டைகளாகவே உருட்டிக்கலாம். இதே மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சிட்டிங்கன்னா போலி வந்து நல்லா வந்து திரட்டி நம்மளுக்கு சுடும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா எந்த சைஸில் நீங்கள் பூரணம் எடுத்தீங்களோ அதே சைஸில் மாவு வந்து உருட்டிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு திரட்டும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மெத்தடில் நான் சொல்லித்தரேன் எப்படி மாவு திரட்டணும்னு. ஃபஸ்ட்டு வந்து மாவை கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. கட்டை விரலை வச்சு நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. குழி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ண உருண்டைகளை வச்சு நல்லா அந்த மாவை சுற்றி மேலே கொண்டு வாங்க. நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா மேலே வந்துடும். உள்ளுக்கு தள்ளி விட்டு இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து வரும். அதை வந்து திருகி அப்படியே வந்து உள்ளுக்கு சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஆயில் கவர், எண்ணெய் கவர், பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நல்லா க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. நான் ஏன் எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன்னா ஆல்ரெடி வந்து அதில் எண்ணெய் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு தட்டுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே இந்த மாதிரி நல்லா அழகாக தட்டலாம். 2 சைடு இதே மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு மேலே வந்து இன்னொரு ஆயில் கவர் வச்சு இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தட்ட வரும். இந்த மாதிரி தட்டிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சப்பாத்தி கட்டைக்கு கொடுக்குற ரோலர் வச்சு நீங்கள் அப்படியே வந்து மேலே வந்து ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். அப்படியே திருப்பி போட்டு 2 சைடு வந்து அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னா எப்பவும் போல மாவு எடுத்துக்கோங்க. உள்ளுக்கு பூர்ணத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து சீல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்ளுக்கு பூர்ணத்தை வச்சுட்டு கட்டையை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிருங்க. இதுக்கு மேலே வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா மாவோ இல்லை வந்து கோதுமை மாவோ போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு சப்பாத்தி எப்படி செய்வோம் அதே மெத்தட் தான். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து போலி செய்யலாம். நிறைய பேர் வந்து போலி வந்து எண்ணெயை வச்சு தான் தேய்ப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் போட்டும் டஸ்ட் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி தான் வந்து மகாராஷ்டிராவில் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஆயில் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆயில் கம்மியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கையை வச்சே வந்து நல்லா திரட்டிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தட் தான். உள்ளுக்கு பூர்ணத்தை வச்சுட்டு சுற்றி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டு ரவுண்டாக வந்து மோமோஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 சைடு வந்து நல்லா வந்து கையை வச்சு திரட்டிடலாம். இந்த மாதிரி கையை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 மெத்தடில் நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பூர்ணம் வச்சுட்டு எண்ணெயே ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் பவுடரும் டஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து கட்டையை வச்சு தேய்க்கிறதுனாலும் தேய்ச்சிக்கலாம். எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் கவரில் தான் ஆல்ரெடி வந்து தேய்க்கிறோம். ஸோ வந்து அதுவே உங்களுக்கு போதுமானது. இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கல்லில் போட்டுட்டு அப்போ வந்து ரெடி பண்ணாதீங்க, டைம் ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து எப்பவும் போல் தோசைக்கல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் இல்லைனா நெய் நீங்கள் எதை வச்சு வேணாலும் சுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க போலியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோம் அதே மாதிரி தான். அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். கருகை மட்டும் விட்டுறாதீங்க. 2 சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழே எண்ணெய் தடவிட்டு நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலேயும் கீழேயும் திரும்ப நெய் எண்ணெய் போட்டு நல்லா வந்து சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது சுட்ட உடனே ஒன்று வந்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் சுட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து வெளியில் வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைனா வந்து மேலே வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தடவி அப்படியே வந்து
வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மேலே ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெய் வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெய் வச்சு இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வெறுதாவே வந்து சாப்பிடுவாங்க போலி. ஆனால் வந்து நெய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் நெய்யோட வெல்லம் கூட வச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்போ. ஸோ இந்த டைம் உகாதி ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக இந்த பூர்ண போலியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு என் கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.